இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் எப்படி செய்யலான்னு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Kitchen2Plate. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த சிப்ஸ் செய்யறதுக்கு நான் ஒரு மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். இதோட தோலை இந்த மாதிரி சீவிக்கோங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் மரவள்ளி கிழங்கு, காரப்பொடி, உப்பு, எண்ணெய். மரவள்ளி கிழங்கு வச்சு நிறைய டிஷ்ஷஸ் செய்யலாம். இதில் சிலது மரவள்ளி கிழங்கு முறுக்கு, கிழங்கு வச்சு மாவு, அந்த மாவு வச்சு டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ் செய்யலாம். இது எல்லாமே எப்படி செய்யறதுங்கிறது நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நம்ம சேனலில் போட்டிருக்கோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தோல் நல்லா சீவினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு சிப்ஸ் கட்டர் வச்சு இந்த மாதிரி ஃபைனாக கட் பண்ணிக்கோங்க. மெலிசாக இருந்தால் தான் சிப்ஸ் நல்லா வரும். ஒரு கடாயில் எண்ணெயை சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மிதமான சூட்டில் வச்சுட்டு நம்ம சீவி வச்ச மரவள்ளி கிழங்கை இதில் சேர்த்துக்கோங்க. இது வேகிறதுக்கு 3 நிமிஷம் போல் ஆகும். லைட்டாக ப்ரௌனாக கலர் சேஞ்ச் ஆனோடனே இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகிறது சைட்லேருந்து தான் ஆகும், நடுப்புற வெள்ளையாக தான் இருக்கும். ஒரு மரவள்ளி கிழங்கு சீவினது இவ்வளோ சிப்ஸ் வந்திருக்கு. இதுக்கு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் காரப்பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. காரமான மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் ரெடி. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிடுங்க.